ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இது ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சண்டேக்கு வேண்டிய வீடியோ தான். நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய ஒரு சில இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் எடுத்திருக்கோம். கம்யூனிட்டி போஸ்ட் அண்ட் ரீசன்ட் வீடியோஸில் எப்பவும் போல எடுக்கிற மாதிரி சில இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்திருக்கோம். ஸோ ஒன்று வேணா அந்த கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன ஸ்கிரீனில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதை பாருங்கள். கைஸ், நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கொஸ்டின் இதுதான். அதாவது சத்யா ஸ்ரீஸ் லைஃப் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. பப்ளிக்கில் அப்லோட் பண்ண வீடியோஸ் வந்து அகெயின் ஆஃப்டர் ஃபியூ டேஸில் அன்லிஸ்டடில் போட்டால் அதோட டோட்டல் வியூஸில் வந்து ரெடியூஸ் ஆகுமா ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் இந்த யூடியூப் ஆப்பில் அபவுட் செக்ஷனில் வேணால் ரெடியூஸ் ஆகலாம் ஒரு சில நாட்கள் கழித்து, இல்லை கொஞ்சம் டைம் எடுத்து அது வந்து அப்டேட் ஆகிரும். மற்றபடி நமக்கு வந்து யூடியூப் ஸ்டுடியோ ஆப்லேயோ இல்லைனா யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோலையோ நமக்கு வந்து இது வந்து சேஞ்ச் ஆகாது. விசிபிலிட்டியை சேஞ்ச் பண்ணும்போது இது இப்போ இருக்கக்கூடிய இஷ்யூ மேபி ஃபியூச்சரில் கூட சால்வ் ஆகிடலாம். பட் எப்போவுமே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், மானிட்டேஷனுக்கு முன்னாடி நீங்கள் அந்த மாதிரி, அதாவது மானிட்டேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அப்படி பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான வாட்ச் ஹவர்ஸ் வந்து இருக்காது. நீங்கள் அன்லிஸ்டட் பண்ணுறீங்க, டெலிட் பண்ணுறீங்க, இல்லைனா ப்ரைவேட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறீங்கன்னா ஸோ மெயினாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயமே அதுதான். ஸோ மற்றபடி வியூஸ் ரேஞ்ச் வந்து அதில் ஷோ பண்ணல அப்படிங்கிறதெல்லாம் பெரிய இஷ்யூவாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் இதை தெரிஞ்சுக்கோங்க, இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆஃப்டர் மானிட்டேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது முக்கியமானது. ஒரு வீடியோ வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ அந்த ஒரு வீடியோட விசிபிலிட்டியை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது நாட் அ கிரேட் ஐடியா. ஸோ அது எல்லாத்தையுமே நோட் பண்ணி கொஞ்சம் வர அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதை மட்டும் சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ராய் ஏஎஸ்எம்ஆர் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. என்னோட ஓன் வீடியோஸ்க்கு காப்பிரைட்னு வருது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. என்ன ரீசன் அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க ஏதாவது இமேஜஸோ வீடியோஸோ அந்த மாதிரியான விஷயங்களா, இல்லை சவுண்ட்ஸா, பேக்ரவுண்ட் மியூசிக்ஸா, ஏதாவது ஒரு விஷயம் வந்து எப்படி எதுவும் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குதா கண்டென்ட்டில், என்ன ரீசனுக்காக அந்த காப்பிரைட் கிளைம் ஆர் ஸ்ட்ரைக், என்ன இஷ்யூ வந்திருக்கு, அது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக செக் பண்ணி அதை வந்து அதுக்கு அடுத்த ஆக்ஷன் வந்து நம்ம வந்து பண்ணலாம். மற்றபடி வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக அது வந்து வந்ததாக தெரில அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து நீங்கள் அப்பீல் பண்ணலாம். கிளைமாக இருந்தால் நீங்கள் ஜஸ்ட் வந்து டிஸ்பியூட் பண்ணலாம். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைக் இஷ்யூனா நீங்கள் வந்து அப்பீல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதை கூட ட்ரை பண்ணி பாருங்கள். 100% ஷுவராக தெரியும் இது வந்து தவறுதலாக தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கேடி நாகராஜ், சரியாக தானே படிக்கிறேன், கேடி நாகராஜ். ஸோ கரெக்டு தான். அவங்க கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டினை பார்த்துடலாம். அதாவது கம்யூனிட்டி போஸ்ட்டில் வீடியோ போடுறேன் ஆனால் யாரும் பார்க்குற மாதிரி தெரியல, எதனால்? ஜஸ்ட்டு இதை வியூ பண்ணுறதுக்கான ஆப்ஷன் யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ டெஸ்க்டாப்லேருந்து இப்போ ஒய்டி ஸ்டுடியோ ஆப்க்கே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் செக் பண்ணலன்னா ஜஸ்ட்டு வந்து ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் அனலிட்டிக்ஸ் பேஜில் ஜஸ்ட்டு கண்டென்ட் டேப் இருக்கும், ஓவர்வியூக்கு அடுத்ததாக பேஜ் இருக்கும். அதில் வந்து உங்களுடைய அந்த ஒரு போஸ்ட்டுக்கான ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். எவ்வளோ இம்ப்ரெஷன் போயிருக்கு, எவ்வளோ பேர் அதை பார்த்துருப்பாங்க, அதாவது ஜஸ்ட்டு வியூவாக அதை பார்க்குறது தான். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு யூடியூப் ஸ்டுடியோ ஆப்லேயே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத, கண்டிப்பாக நிறைய பேருக்கு போய் சேர்ந்துருக்கும். பட் கிளிக் பண்ணது அண்ட் வந்து பார்த்தது அதெல்லாம் எத்தனை பேர் அப்படிங்கிறத நீங்கள் தோராயமாக பார்த்துக்கிட வேண்டியதான். உங்களுடைய வீடியோ எந்த அளவுக்கு பார்த்துருக்காங்களோ அதை பொறுத்து நீங்கள் தோராயமாக கனெக்ட் பண்ணிக்கிட வேண்டியதான். பட் அதற்கான ஆப்ஷன் வந்து ஒய்டி ஸ்டுடியோ ஆப்லேயே கூட இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு கண்டென்ட் ஆப்பில் போஸ்ட்டுக்கான ஆப்ஷனை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இதை நினச்சி பெருசாக ஒரு பண்ணிக்க தேவையில்லை, ஜஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பைப்ளேட் பஸ்ட் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது ப்ரோ எத்தனை சப்ஸ்கிரைபர் அடித்தா காசு வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு மணியை வந்து திங்க் பண்ணாதீங்க. ஒரு க்ரைட்டீரியா மேஜரான ரெக்யூர்மெண்ட்டாக இருக்கக்கூடியதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போதைக்கு 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர்ஸ், 4000 மணி நேரம் வந்து ஆடியன்ஸ் உங்களுடைய வீடியோ பார்க்கணும். ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் முக்கியமானது. 1000 சப்ஸ்கிரைபரும் முக்கியமானது, அதுவும் முக்கியமானது, 4000 மணி நேரமும். ஸோ ரெண்டுத்தையுமே நீங்கள் கிராஸ் பண்ணுற வரைக்கும் ஓரளவுக்கு அதில் ஃபோக்கஸ் ஆகிறீங்க. அதாவது உங்களுடைய கண்டென்ட்டில் என்ன மாதிரி நீங்கள் பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள் புதுசாக ட்ரை பண்ணலாம், எதை பண்ணால் ஆடியன்ஸ் நல்லா பார்ப்பாங்க அண்ட் வீடியோஸில் ஒரு 50% எல்லாம் அபோவாக வாட்ச் பண்ணுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் ரிசல்ட் வந்து கிடைக்கலாம். இப்போதைக்கு மணியை வந்து பெருசாக பார்க்காம பண்ணுங்கள். ஈவன் ஆஃப்டர் மானிட்டேஷன் கூட நீங்கள் வந்து கண்டென்ட்டில் தான் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது அந்தளவுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். பட் அதை ஒரி பண்ணிக்காமல் கண்டினியூவாக நீங்கள் கண்டென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதற்கான ரிசல்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சன் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு கீழே இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. சாங்கு தான் காப்பிரைட் கிளைம் வருது, 50 காப்பிரைட் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் ஒரு ஸ்ட்ரைக்கா ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின் தான், பட் கண்டிப்பாக வந்து ஆன்சர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நிறைய பேருக்கு இந்த டவுட்டும் இருக்கலாம். கண்டிப்பாக எவ்வளோ காப்பிரைட் கிளைம் வந்தாலுமே
அது ஸ்ட்ரைக்காக மாறப்போகிறதில்ல, உங்களுடைய கண்டென்ட்டை பொறுத்து இருக்குது. லைக் வந்து கிளைம் இப்போ வந்துட்டு ஃப்யூச்சரில் ஸ்ட்ரைக் வராதுன்னு நம்மளால் 100% ஷுவராக சொல்ல முடியாது. பட் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய விஷயத்தில் வந்து உங்களுடைய ஒரிஜினல் கண்டென்ட் தான் இருக்குன்னா மேக்ஸிமம் அது வந்து கிளைம்லேயே இருக்கிறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து அந்த கிளைமே வேண்டாம்னு நினச்சிங்கனாலும் அதை மாடிஃபை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ டெஸ்க்டாப்பில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. லைக் வந்து 10, 50 இல்லை ஒரு 100 காப்பிரைட் கிளைம் வந்துருச்சுன்னா அது ஸ்ட்ரைக்காக கன்வெர்ட் ஆயிருமா 1 மாதிரி 2 மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அந்த மாதிரி எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு டாம் அப்படிங்கிற சேனல் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது ஆல்ரெடி மானிட்டேஷன் கிடைச்சா ஒரு சேனல், அதாவது கிடைச்ச ஒரு சேனலுக்கு வந்து 2023 ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணால் ஷார்ட்ஸோட ரெவென்யூ கிடைக்கிறதுக்கு 10 மில்லியன் வியூஸ் போகணுமா ஆர் ஃபஸ்ட்டு மானிட்டேஷன் மட்டும் போதுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்மள நிறைய பேரும் நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு விஷயமா இருக்கலாம். ஈவன் நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி அப்டேட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், உங்களுக்கு ஷார்ட்ஸில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அண்ட் அதில் ஒரு ஸ்டேபிள் ஏர்னிங்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் 10 மில்லியன் வியூஸ் இன் லாஸ்ட் 90 days அந்த ஒரு எலிஜிபிலிட்டி ரெக்யூர்மெண்ட்டை ரீச் பண்ணும். அதே சமயம் லாங்கர் கண்டென்ட் நீங்கள் லைக் லாங்கர் கண்டென்ட்லேயும் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அதுலேயும் ஒரு ஸ்டேபிளான ஏர்னிங்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதற்கான அந்த ஒரு ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா, 4000 மணி நேரம், அந்த ஒரு விஷயம் 1000 சப்ஸ்கிரைபர் ரெண்டுக்குமே தேவை. ஸோ அந்த ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே ரீச் பண்ணி நீங்கள் வந்து அதில் வந்து ஒரு ஸ்டேபிளான அட்வர்டைஸ்மெண்ட் மூலிமா ஏர்னிங்ஸ் வந்து பார்க்கலாம். மற்றபடி நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் ஷார்ட்ஸ்லேயோ இல்லைனா லாங்கர் கண்டென்ட்லேயும் மானிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடச்சிருச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஃபேன் ஃபண்டிங் ஃபீச்சர் மூலிமா நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லாங்கர் கண்டென்ட் வச்சுருக்கீங்க, வீடியோஸ் வந்து மானிட்டேஷன் எனேபிள் பண்ணியிருக்கீங்கன்னா ஷார்ட்ஸில் வந்து சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன்லாம் ஷோ பண்ணும். இப்போ கூட டெஸ்டிங்கில் போய்கிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ செப்பரேட்டாக தான் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு விஷயங்களையும் ரீச் பண்ணி அப்ளை பண்ணி அப்ரூவ் ஆகி அதுக்கடுத்தது ஏர்ன் பண்ணுற மாதிரிலாம் ஆப்ஷன்லாம் வரும். அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் ப்ளே ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் பெருசாக வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருதா வரலையா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்க தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் எனேபிள் ஆயிருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான ஆப்ஷன் நீங்கள் எந்த கண்டென்ட் மேக் பண்ணாலும் ஷார்ட்ஸோ இல்லை லாங்கர் கண்டென்ட்டோ எது மேக் பண்ணாலும் அதற்கான ஏர்னிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை மட்டும் எப்போவுமே புரிஞ்சுக்கோங்க. இது 2023 தான் வருது. ஸோ அதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, அதையும் புரிஞ்சுக்கோங்க. 2023 உங்களுக்கு வந்து எர்லியராக ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓகே, அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கொஸ்டின் இதுதான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் ஆங்க்ரி யூடியூபர் 24 அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் காப்பிரைட் வந்தால் சேனல் பேன் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக கிடையாதுங்க. காப்பிரைட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஈவன் ஸ்ட்ரைக் வந்தால் கூட அது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்காக தான் உங்களுக்கு வந்து இருக்கும். தொடர்ந்து 3 ஸ்ட்ரைக் வந்து வித்தின் 3 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு அகெயின் வருதுன்னா அதுக்கு அடுத்த 1 வீக்குள்ளே உங்களுடைய சேனல் டெர்மினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போகலாம். ஸோ அது நடக்காமல் இருக்குன்னா குயிக்காக நீங்கள் சால்வ் பண்ண வேண்டியிருக்கும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே டெர்மினேஷன் அப்படிங்கிறது இருக்காது. பட் டைரக்ட் டெர்மினேஷன் அப்படிங்கிறது சில இடங்களில் நடக்கலாம். இந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக், அந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸை வந்து டீப்பாக வயலேட் பண்ணுறீங்க, அதாவது ரொம்ப ஒரு பர்டிகுலர் வீடியோவில் ரொம்ப டீப்பாக வயலேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் டேரக்ட் டெர்மினேஷன் வரைக்கும் போகலாம். மற்றபடி காப்பிரைட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இந்த ஸ்ட்ரைக் இஷ்யூ வந்ததுன்னா அது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக், செகண்ட் ஸ்ட்ரைக், அடுத்து தேர்ட் ஸ்ட்ரைக் இந்த மாதிரிலாம் போகும். ஸோ கண்டினியூவாக 3 மந்தில் 3 ஸ்ட்ரைக் வந்ததுன்னா உங்களுடைய சேனல் வந்து டெர்மினேட் செய்யப்படும். ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் அவேராக இருந்துக்கோங்க. ஸோ எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ கைஸ், கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக ஃபியூச்சர் வீடியோஸ்லையும் எடுக்க ட்ரை பண்ணுறேன், ஃபியூச்சர் Q&A செஷன் வீடியோ அண்ட் எக்ஸ்ட்ரா லைவ்லையும் கூட என்னால் முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். யாரும் தப்பாக நினச்சிடாதீங்க. இந்த ஒரு வீடியோ இருக்காதான் கைஸ் மேக் பண்ணோம். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்மெண்ட்ஸ் எந்த எழுதாட்டினா மறக்காம கமெண்ட்ஸ் ரிலீவ் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். யாருக்கும் வச்சுக்காதீங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆஃப் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற இந்த மாதிரி வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அதுதான் கைஸ் ஒரு வீடியோ பார்த்துக்கும் நன்றி. பாய், see you. நல்ல வீடியோ சந்திப்போம். ஏதோ ஒரு விஷயத்த மறந்துட்டோம். ஸோ ஓகே, எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. எல்லாருமே ஹாப்பியாக அண்ட் சேஃபாக வந்து தீபாவளியை கொண்டாடுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். பாய்.